welcome to Chemistry School of Learning YouTube channel. PGTRB portion Unit 10 நடத்திட்டு இருக்கேன். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்குற கிளாஸ் 5th class, that is spectroscopy நடத்திட்டு இருக்கோம். அதுல ESR spectroscopy நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். that is electron spin resonance spectroscopy ன்னு பார்க்கறோம். இதுக்கு முன்னாடி IR பார்த்துட்டோம், ராமன் பார்த்துட்டோம், UV visible பார்த்துட்டோம், NMR பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ESR spectroscopy. ESR spectroscopy is also known as EPR னு சொல்றோம். EPR னா electron paramagnetic resonance அப்படினு சொல்றோம். So இந்த ESR spectroscopy எங்க அப்ளை ஆகும்னா unpaired electrons இருந்ததுன்னா அங்க அப்ளை ஆகும். இதுவும் வந்து ஒரு absorption spectroscopy தான். NMR மாதிரியே தான், பட் unpaired electrons இருக்க molecule மட்டும் தான் இது சூட் ஆகும். இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்ப்போம். Unpaired electrons are excited to higher energy state under the magnetic field by the absorption of microwave அப்படின்னு சொல்றோம். The excited electron changes its direction of spin and relaxes into the ground state by emitting phonons அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்க மாலிக்யூலில் மட்டும்தான் இது ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது அப்சார்ப்ஷன் நடக்குது, மைக்ரோவேவ் அப்சார்ப்ஷன் நடக்குது. இதில் ESR spectroscopy applied to species having one or more unpaired electrons. எதுலலாம் unpaired electron இருக்க பாசிபிள் இருக்குது? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், டிரான்சிஷன் மெட்டல் காம்பவுண்ட்ஸ், இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஸ்பீஷிஸ் ஹேவிங் ஒன் அன்பேர்ட் எலக்ட்ரான் ஹேஸ் 2 electron spin energy levels. ஒரு எழுதுறோம் E ஈக்குவல் டு G இன்டூ மியூ பி V0 MS அப்படின்னு எழுதுறோம். ஸோ ஈனா உங்களுக்கு தெரியும் எனர்ஜி, G இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், மியூ பி போர் மேக்னட்டான், அதோட வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எழுதியிருக்கேன் 9.274 × 10⁻⁻24 அப்படின்னு எழுதியிருக்கேன். எம்எஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் -1 அப்படின்றோம். இதுதான் இதோட செலெக்ஷன் ரூல். ஸோ டெல்டா இ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி டெல்டா இ ஈக்குவல் டு G இன்டூ மியூ பி அண்ட் V0 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த G வேல்யூவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு நம்ம G வேல்யூ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். G is called as spectroscopic splitting factor or Landau splitting factor அப்படின்னு சொல்லுவோம். Gங்கிறது ஒரு டென்சார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த G வந்து சில அயானிக் கிறிஸ்டல்ஸில் வேல்யூ வந்து 0.2லேருந்து 0.8 வரைக்கும் இருக்க பாசிபிலிட்டி. இந்த G வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி ஓரியன்டேஷன் ஆஃப் த மாலிக்யூல் ஹேவிங் அன்பேர்ட் எலக்ட்ரான், நமக்கு தெரியும், வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில கிறிஸ்டல்ஸ் எடுத்துட்டா G வேல்யூ டிபெண்ட் ஆன் தி ஓரியன்டேஷன் ஆஃப் த கிறிஸ்டல். இப்போ கிறிஸ்டல் எடுத்துட்டா XYZ ஆக்சிஸ், அப்போ அந்த எக்ஸுங்கிறது GX GY GZ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த G வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியணும். அந்த ஸ்டாண்டர்டோட வேல்யூ தெரிஞ்சால் அதை தான் நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1,1 டைஃபெனில் 2-பிக்ரைல் ஹைட்ரசைல் ஃப்ரீ ரேடிக்கல். இது பென்சின் ரிங், இது பென்சின் ரிங். ஸோ டைஃபெனில் 1,1 இது ஃபஸ்ட்டு, இதுக்கு இதுவும் ஒரே இடத்துல இருக்கனால 1,1. 2-பிக்ரைல் ட்ரைநைட்ரோ இல்லையா, இது பாருங்கள் 3 நைட்ரோ குரூப் இருக்குது. ஸோ 2,3,2,4,6 ட்ரைநைட்ரோ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ 2-பிக்ரைல் ஹைட்ரசைல் ஏன் சொல்கிறோம்? ஹைட்ரஜீன் ஃபார்மில் என்னது? NH2 அதில் இருக்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி இந்த குரூப் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். இதோட வேல்யூ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? DPPH அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ நம்ம எழுதிடுவோம், தட் இஸ் 2.0036 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ G வேல்யூ தெரிஞ்சுக்கிச்சுன்னா ஏதோ ஒரு காம்பவுண்டோட G வேல்யூ தெரிஞ்சுன்னா அதை தான் ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணோம். அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது இல்லாமல் ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எங்கெல்லாம் பார்க்க முடியும்? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஆட் எலக்ட்ரான் மாலிக்யூல், டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ், மாலிகுலர் மோஷன், ரேர் எர்த் அயான்ஸ், கிறிஸ்டல், லிகான் ஃபீல்ட், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், ரியாக்ஷன் கைனெட்டிக்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ESRனு பார்த்தோன்னே ஹைப்பர் ஃபைன் ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். The resonant lines in the ESR spectroscopy are frequently split in a way reminiscent of spin splitting in NMR, but the mechanism operating in ESR has no strict. NMR மாதிரி ESRல வந்து இந்த மெக்கானிசம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடக்காது. An unpaired electron can be associated with several atoms within the molecule in different degrees, and if these atoms have magnetic nuclei, எதுக்கும் the interaction of the magnetic nuclei and the electron will cause splitting. இந்த எலக்ட்ரான் என்னது? இங்கே நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டிக் நியூக்ளியை எலக்ட்ரான் அதோட இன்டராக்ஷனுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய இன்டராக்ஷனால தான் ஸ்ப்ளிட்டிங் நடக்குது ESRல அப்படின்னு சொல்கிறோம். The splitting in ESR is called hyperfine splitting. So are the dimensions. The dimension of the splitting cloud as in NMR and hertz and so on, but in ESR it is measured in Gauss.
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை போட்டிருக்கேன். இது எம்எஸ். இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆஃப் இருக்குது, மைனஸ் ஆஃப்னு எடுத்து எழுதியிருக்கேன். இஃப் அப்ளைடு ஃபீல்டு எடுத்துகிட்டு அப்போ இது ப்ளஸ் ஆஃப் இந்த இடத்துல கிடைக்குது, அடுத்து மைனஸ் ஆஃப் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் ஆஃப்னா அடுத்து ப்ளஸ் ஆஃப். செலெக்ஷன் ரூல் ஆல்ரெடி தெரியும், எம்எஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, எம்எல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எம்எல் ஈக்குவல் டு 0. ஸோ ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்டராக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் நியூக்ளியை மூமெண்ட் வித் தி எலக்ட்ரான் வில் காஸ் ஸ்பிளிட்டிங் இன் தி ESR சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, hyperfine splitting பார்த்தாச்சு. Next இதோட applications. It is used to study the free radical. It is used in the structure of organic and inorganic free radical can be identified. Investigation of molecule in the triplet state. Structural determination க்கு யூஸ் ஆகுது. ESR provides information about the change of the radicals. Spin label gives information about polarity of its compound. See, ESR நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது G value ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறதுக்கு என்ன ரீசன், ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எங்கே அப்ளை ஆகும், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸில் மட்டும்தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.